கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமேன். உங்க சரீரத்துல பட்ட காயம் மட்டும் இல்ல, இருதயத்துல பட்ட காயம், மனசுல பட்ட காயம், மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட காயம், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 30:17 என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கர்த்தர் சொல்றாரு. உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, ஒதுக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரா? முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணி, ஆரோக்கியத்தை வர பண்ணி, ஆசீர்வாதத்தை உண்டாக்கி உன் காயங்களை ஆற்றுவேன். எந்த விஷயத்துல நீங்க மனிதனால் உண்டாக்கப்பட்ட காயங்கள், ஆவினாலும் சரி, ஆத்துமாலும் சரி, இருதயத்துல அநேக பேர் நம்மளை காயப்படுத்திக்கலாம், குற்றப்படுத்திக்கலாம், தவறான வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்திக்கலாம். எல்லா காயத்தையும் கர்த்தர் ஆற்றுவேன் என்று சொல்வாரு. எப்படின்னா, ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன், ஆசீர்வாதத்தை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு ஆறுதலை உண்டாக்குவேன்னு சொல்றாருங்க. அவர் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து வசனத்தின் பிரகாரமாக எல்லா கவலையும் அவர் மேல் வைத்துடுங்க. உங்களுக்கு ஆறுதல் தரும்படியாக, உங்கள் காயங்களை கட்டும்படியாக, உங்களுக்கு ஆரோக்கியம் வர முடியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. எல்லா அவமானங்கள், நிந்தையும் உங்க விட்டு மாறி போக போகுது. தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று வசனத்தின் பிரகாரமாக உங்கள் அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலையை இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கட்டெடுப்பாரு. எந்த காயப்பட்டாலும் பரவாயில்ல, தீனால் குட்ட சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லி திருக்குறள் வசனம் சொல்லுவாங்க இல்லையா? அநேக பேர் வார்த்தையினால் அநேக பேர் காயப்படுத்திருக்கலாம். சொந்தக்காரங்க, நண்பர்கள், வேலை செய்யறதுல அநேக பேர் உங்களை குற்றப்படுத்திக்கலாம். அந்த காயத்தெல்லாம் கர்த்தர் ஆற்றுவேன், ஆறுதல் தருவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஷாலும், யெகோவா ஷாலும், சமாதானத்தின் கர்த்தர் இன்றைக்கு உங்க காயங்கள் எல்லாம் ஆற்றி ஒரு சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்துல உங்களை நிரப்புவாராக. ஆமீன். God bless you.